இறக்க வேண்டும் பதவியிலிருந்து. எம்ஜிஆர் வெளியே வருகிறார். வெளியே வந்து அவர் கேட்ட கேள்விகள் ரொம்ப பளிச்சென்று போய் நெருப்பு பிடித்தது போல் பிடித்தன. நேற்று வரையிலும் முழு பீடி வாங்கி குடிக்க முடியாமல் கீழே கிடந்த ஒட்டு பீடியை குடித்து கொண்டிருந்தவன் இன்றைக்கு 3 மாடி கட்டிடத்திற்கு வந்தானே எப்படி என்று கேட்டார். நான் கணக்கு கேட்கிறேன், கருணாநிதி கொடுக்க மறுக்கிறார் என்று சொன்னார். அவ்வளவுதான், தீ பிடித்தது போல் பிடித்தது. 72 அவர் இதை சொல்லி 77 ஆட்சிக்கு வந்து விட்டார். அவரால் சர்க்காரியா கமிஷன் கருணாநிதியின் மீது போடப்பட்டது. முதலாக ஒரு முதலமைச்சரின் மீது ஊழல் வழக்கு போடப்பட்டது என்கின்ற பெருமை கருணாநிதிக்குத்தான் உண்டு. இவ்வளவு ஊழலை வைத்துக்கொண்டு பரம்பரையாக ஆள வேண்டும் என்று வேறு சொல்லுகிறார்கள். இந்த ஊழலை நான் செய்தது போதாது, என் மகன் செய்ய வேண்டும், மகனுக்கு பிறகு என் பேரன் செய்ய வேண்டும், பேரனுக்கு பிறகு அவன் மகனும் செய்ய வேண்டும், வழி வழியாக நாங்கள் திராவிட பேரரசை நடத்துவோம். மகனுக்கு சொல்லிவிட்டு போயிருப்பார். என்ன செய்தாலும் இந்த பெரியார் படத்தையும் அண்ணா படத்தையும் வைத்துக் கொள்ளாது அடையாளம். அப்புறம் உன் பொண்டாட்டியை கோயிலுக்கு போக சொல், நீ பஞ்சாங்கம் பார், எல்லாம் செய், அதெல்லாம் ஒன்றும் குறையில்லை. ஆனால் இந்த படத்தை அடையாளத்துக்கு வைத்துக்கொள். இதுக்கு திராவிட பேரரசு என்று பெயரை நிலைநாட்டு, நம்முடைய வம்சாவளி திருவையாறு வம்சாவளி தொடர்ந்து ஆளட்டும் என்று சொல்லி வைத்து விட்டு போயிருக்கிறார். எனக்கு ரொம்ப இப்போ எது தாங்க முடியவில்லை என்றால், ஏதோ கருணாநிதி காலத்தோடு இந்த ஊழல் ஒழிந்து விடும் என்று நினைத்தேன். அப்புறம் ஸ்டாலின் வந்து உட்கார்ந்தார். சரி, இவரோடு ஒழிந்து போகும் என்று நினைத்தால் அடுத்த ஆள் வந்து உட்கார்ந்து விட்டார். இவர்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கும் பஞ்சமில்லை, வாரிசுகளுக்கும் பஞ்சமில்லை, வழி வழி தோன்றல்களுக்கும் பஞ்சமில்லை. தேனியிலே போய் உதயநிதி பேசுகிறார். டீ கடை வைத்திருந்த ஓபிஎஸ்க்கு இவ்வளவு 1000 ஏக்கர் நிலங்களும் இந்த சொத்தும் எப்படி வந்தது என்று கேட்கிறார். உனக்கு எப்படி வந்தது? உனக்கு எப்படி வந்தது? திருவாரூரிலே எத்தனை 1000 ஏக்கர் நிலத்தை விற்றுவிட்டு முதல் கொண்டு வந்தாய்? முதல் முறையாக அரசியலை வைத்து பணமாக்குவது, பிறகு பணத்தை வீசி எறிந்து அரசியலில் ஊன்றிக்கொள்வது என்கின்ற அந்த முறையை உண்டாக்கியவர்களே நீங்கள் தானே. உனக்கு முன்னால் தமிழ்நாட்டு அரசியலில் யார் பேரால் ஊழல் குற்றச்சாட்டு இருந்தது?